அனைவருக்கும் வணக்கம். கொடுத்திருக்கிற வசிய மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான வசிய மந்திரம். இதை எப்படி நீங்கள் பயன்படுத்துறது, இதை யாருக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக விரிவாக இந்த பதிவில் நம்ம காணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொடுத்திருக்கிற மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். அசால்ட்டாக யாரை வேண்டுமானாலும் நீங்கள் வசியம் பண்ணிடலாம். இது ஒரு எளிமையான, அதே சமயத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வசிய மந்திரம். ஒருத்தருடைய நெற்றி பூர்வத்தை பார்த்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி லேசாக அவங்களுக்கு தெரியாமல் ஒரு 3 வாட்டி ஊதி விட்டாலே போதும். அவங்க இம்மிடியேட்டாக உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. அதாவது உங்களுடைய நினைப்பு அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். உங்கள்கிட்ட பேசணும், பழகணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாகும். பெண்கள் கூட இந்த முறையை பயன்படுத்தலாம். எல்லா நாட்களிலும் பயன்படுத்தலாம். ஆண்களும் பயன்படுத்தலாம். இதற்கு டைமிங் கிடையாது. நாளெலாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொடுத்திருக்கிற மந்திரத்தை 7 வாட்டி ஜபம் பண்ணணும். இறைவணக்கம் மந்திரத்தை ஜபம் பண்ண அப்புறம் இதை 7 வாட்டி ஜபம் பண்ணி மறுபடியும் 3 வாட்டி இறைவணக்கம் மந்திரத்தை ஜபம் பண்ணி முடித்த அப்புறம் லேசாக அவங்க கிட்ட போய் ஊதி விட்டால் போதும். நெற்றி பூர்வத்தை பார்த்து தான் ஊதணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2.5 அடி இடைவெளிக்குள்ளே நின்று நீங்கள் அவங்க மேலே ஊதி விட்டால் போதும். இது இமீடியட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இறைவணக்கம் மந்திரம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் இதை 3 வாட்டி சொல்லிவிட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரம் யா பையிசு 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 இப்படி 7 வாட்டி ஜபம் பண்ணி மறுபடியும் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம்ங்கிற மந்திரத்தை 3 வாட்டி சொல்லி லேசாக 3 வாட்டி ஊதி விட்டால் போதும். ஃபோட்டோ மேலே கூட ஊதலாம். மொபைலில் ஃபோட்டோ இருந்தனாக்கா ஃபோட்டோ மேலே கூட ஊதி விடலாம். நேரில் நடமாடுறாங்கனாக்கா அவங்க மேலே கூட ஊதி விட்டால் அவங்க உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. மனசுக்குள்ளே ஜபம் பண்ணி அவங்க காதருக கிட்ட போய் சொன்னால் கூட அவங்க வசியமாயிடுவாங்க. கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருக்குனாக்கா இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். லவ்வர்ஸ் பயன்படுத்தலாம். நீங்கள் ஆசைப்படுற நபர் யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்களையும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வெற்றி காணலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.